guys, welcome to Venumadhu's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா bittergourd, அதாவது பாவக்காய் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா வந்து கசக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா வந்து அந்த கசப்பு வந்து இருக்கவே இருக்காது. தாராளமா நீங்க வந்து இது ட்ரை பண்ணனும், இது நீங்க சாப்பிடணும் அப்படி நீங்க வந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் வந்து 2 bittergourd எடுத்துர்க்கேன். இதுல வந்து இது பேரே bittergourd, சோ அதனால பிட்டரா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சோ அது வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேலும் கீழே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிற பார்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிறது மட்டும் வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து குட்டி குட்டி ரவுண்ட்ஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழுத்த விதைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட் கொஞ்சம் சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் உப்பும் இந்த மாதிரி பண்றதுனால வந்து கசப்பு கம்மி ஆயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்துக்குமே வந்து பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு அந்த சால்ட் மஞ்சத்தூளோட. இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீழே வந்து தண்ணி வருது பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் நம்ம வந்து ஃபுல்லா வந்து புழிஞ்சு எடுத்துடணும். வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டோம்னா இதுல இருக்கிற கசப்பு எல்லாமே வந்து போயிடும். இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு வெளியே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிறது சைட்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு இது எல்லாமே நம்ம புழிஞ்சு வச்சிருக்கோம்ல, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை சும்மா இப்படி வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பிளேட்ல தனியா. ஸோ இப்போ வந்து எல்லாமே கழுவி வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எள்ளு வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். மாத்திட்டு இதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 4 இருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை, டெசிகேட்டட் கோகோனட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எது ஆட் பண்ணாலும். இப்போ வந்து இது அரைச்சிட்டு டேஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரையிங் பேன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊத்திட்டு பாவக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா இது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ண போறோம். ஓகேவா, கிரீனா இருக்கிறது நல்லா உங்களுக்கு பேல் கிரீன் கலர் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம் பேஸ்ட். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உப்பு நம்ம ஊற வைக்கிறப்ப சேர்த்துட்டோம்ல, அதுல வந்து அதுவே வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா
அப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஆரோமேட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து செம்மையான ஒரு காம்பினேஷனு. பாவக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்க, சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபைனலி பாவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் அண்ட் லைக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.